VB Days உடைய wooden cutting board launch பண்ணியிருந்தோம். This is the finish, the original one. இந்த சைஸில் வந்து இந்த 12 இன்ச் டயாமீட்டரில் வர்றதுக்கு சிங்கிள் wood is a very difficult thing. Harvested woodன்னு சொல்லுவாங்க. கட்டிங் பர்பஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணி இதில் பாலமாக விழுந்தால் கூட ஒரு 15-20 வாட்டி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு கட் வச்சுருக்கோம். நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நிற்க வச்சிடலாம். VB Days-உடைய இன்னொரு படைப்பு இந்த காஃபி டபரா. இது அந்த 1.2 mm திக்னஸ் இருக்கிற பிராஸில் பிளேட்டில் பண்ணது. இதோட லிப்பும் சரி, இந்த டம்ளரோட லிப்பும் சரி, இட் இஸ் வைடர், இட் இஸ் பிகர். ஸோ தட் நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உதடும் பிடிக்கும்போது உங்கள் கையும் சூடேறாமல் இருக்கிறதுக்காக அந்த தாட் ப்ராசஸில் செஞ்சுருக்கோம். டபரா செட் சாஸ் பேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். மல்டிபிள் பர்பஸ். நடுவில் வந்து ஒரு லேயர் ஆஃப் அலுமினியம், திருப்பியும் வெளியில் உள் பக்கம் ஸ்டீல். ஸோ அந்த ஹீட் ரீட்டைன் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ஷீட் ஆஃப் அலுமினியம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில்ஸ். உங்களுக்கு வீட்டில் வந்து எந்த ரேஞ்சில் வச்சாலும், மீடியம் ரேஞ்சில் வச்சாலும் சரி, ஸ்மால் ரேஞ்சில் வச்சாலும் இதோட ஸ்டர்டினஸ் இது சயின்டிஃபிக்கலி எர்கானமிக்கலி டிசைன். 2 சைஸில் உங்களுக்கு we have done it. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, 2 இன்ச் வித்தியாசத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஸ்பேன், டபரா செட், கட்டிங் போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்காக வீட்டில் நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும். வாங்குங்க, சமையுங்க, ஜமாயுங்க. Hello and welcome to Venkatesh Box Idayam Thotta Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. பாவக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஒரு மிஸ்கன்செப்ஷன், பாவக்காய் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும், பாவக்காய் வந்து பயங்கர கசப்பு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. பாவக்காய் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது உடம்புல இன்ஃப்ளமேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, வயிற்றில் புண்ணெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம கட் ஹெல்த், டைஜஸ்டிவ் ஹெல்த், கட் ஹெல்த் அப்படின்வாங்க, அதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாவக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரத்த சுத்தி, பிளட்டுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ பாவக்காய் வந்து அட்லீஸ்ட் 10 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து எப்படி கீரை டெய்லி சேர்த்துக்கிறோமோ அது மாதிரி பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த பாவக்காய் வச்சு ஒரு நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். ஒரு பயங்கர ஃப்ளேவர்ஃபுல் செமி ட்ரை. இது வந்து எப்படி இருக்கும்னா மசாலா மாதிரி இருக்கும், அது கிரேவி மாதிரி இருக்காது, மசாலா மாதிரி இருக்கும், பொரியல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் வந்து நல்லா தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ்ஷு. ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஷ். மைல்டு ஸ்வீட்னஸ், இதில் வந்து வெல்லம் கொஞ்சம் போட்டு ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ், குஜராத்தி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு டிஷ் இது. இதுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம ரெகுலர் தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து பாவக்காவை கட் பண்ணி வைக்கிறது. இந்த பாருங்கள், பாவக்காய் வந்து இந்த மேல் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த முள்ளாக இருக்கிறதுங்களா, இதை லைட்டாக ஒரு பீலர் வச்சு இது மாதிரி சுரண்டி எடுத்துருங்க. மைல்டாக எடுங்க போதும், ரொம்ப எடுக்க வேண்டாம். இந்த என்ன நம்ம சமைச்சாலும் பாவக்காயில் இருக்கிற முழு கசப்பை நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் அந்த சாப்பிடும்போது அந்த கசப்பை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்மளால் வந்து அந்த கசப்பை எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி இந்த மேலே இருக்கிற ஸ்கின் எடுத்துட்டாலே நிறைய கசப்பு தன்மை கம்மியாயிடும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வெட்டி உப்பில் ஊற வைக்க போகிறோம் ஒரு 1/4 மணி நேரம். அப்போது அந்த பாவக்காயில் இருக்கிற தண்ணி அம்சம் வந்து அந்த உப்பு கூட மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸாக வெளியில் வரும். நல்லா புழிஞ்சு வெளியே எடுத்திங்கன்னா அந்த உப்பு கூடயே அந்த ஜூஸில் மீதி இருக்கிற அந்த கசப்பு தன்மையும் போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால கிட்டத்தட்ட we can get அட்லீஸ்ட் 60-70% கசப்பு தன்மையை வெளியே எடுக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வெட்டிட்டு இது உள்ள இலசாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி அந்த விதை பகுதியை கொஞ்சம் வெளியே எடுத்துருங்க. நல்ல இலசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி விதை இருக்காது, சாஃப்டாக இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து முத்தலாக இருந்ததுன்னா இதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். இதை வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வெட்டோம் தெரியுமா, அது மாதிரி வெட்ட போகிறோம். இதெல்லாம் செம்ம முத்தல். அதில் பாதி எடுத்துருங்க உள்ளேருந்து. ஓகே, இந்த மாதிரி இந்த நடுப்பகுதி விதை பகுதியை எடுத்துட்டிங்கன்னா கசப்பு தன்மை இருக்கிற பாதி பொருள் போயாச்சு. இப்போது இது மாதிரி நீட்டாக வெட்டிங்க. வெட்டி
இதை ஒரு பவுலில் போட்டு இதுக்கு மேலே நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு இவனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 10 நிமிஷம் இந்த உப்பில் இவன் ஊறட்டும். இந்த உப்பு வந்து மேக்ஸிமம் அந்த கசப்பெல்லாம் வெளியே எடுத்துரும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு இங்கே கடலை மாவு வச்சுருக்கேன். இந்த கடலை மாவை 1 2 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை இந்த பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது கூட இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியண்ட்டை போட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பவுடராக அரைக்க போகிறோம். அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடலை மாவை நல்லா இது மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரோஸ்ட் பண்ண கடலை மாவோட ஃப்ளேவர் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 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 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை வந்து நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. ஓகே, கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனுடைய சூடுலேயே வந்து இது பாருங்கள் சைடெல்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனுடைய சூடுலேயே இது ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் இதை வாட்டுங்க. ஓகே, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே நான் ஒரு 75 கிராம் வேர்க்கடலை வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ், உப்பு போடாத ரோஸ்டட் பீனட்ஸ், வேர்க்கடலை வறுத்தது. அது கூட டேபிள் ஸ்பூனில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு. அது கூட இந்த கடலை மாவு, இந்த 3த்தையும் போட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைக்க போகணும். எதில் அரைக்கிறோம்? பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோ. இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச பவுடரை இந்த பாருங்கள், அந்த கடலை மாவு, வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு இதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சிங்கில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கோபுரம் மாதிரி தெகி மிர்ச் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம், அப்படின்னா 2 பழம் எலுமிச்சம்பழத்தை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து அந்த வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, கடலை மாவில் மிக்ஸ் ஆகணும். இது பாருங்கள், இது மாதிரி ஆகிடும். இந்த ஒரு பவுலில் போட்டு வச்சுடுங்க. இந்த மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 10 நாள் கூட வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மசாலா மிக்சர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாவே இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் மசாலா. இவனை நீங்கள் 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே, கடாயை எடுத்துப்போம், அடுப்பை பற்ற வைப்போம். மந்த்ரா கடலெண்ணெய், இந்த பாவக்காவை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த ஆயில் சூடாகட்டும். மீன்வாயில் இங்கே உப்பில் ஊற வச்ச பாவக்காய் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. இதை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி இவனை நல்லா புழிஞ்சி ஒரு பவுலில் போடுங்க. அந்த உப்பெல்லாம் வெளியில் வந்துடும், கசப்பும் பாதி வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இவன் மண்டை மேலே ஒரு ஸ்பூன் கடலை மாவு இப்படி போட்டு இது மாதிரி பிரட்டி விட்ருங்க. இது பாருங்கள், கடலை மாவு போட்டு அந்த புழிஞ்சு எடுத்த பாவக்காயில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஆயில் சூடாகிடுச்சு. இந்த சூடான ஆயிலில் இந்த பாவக்காவை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இந்த பாவக்காய் எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வெங்காயம் பாருங்கள்
நான் 4 நம்பர் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி ஸ்லைஸ் சாப்டு கிடையாது, ஃபைனாக சாப் கிடையாது, ஸ்லைஸாக வெட்டிட்டு இதே மாதிரி ஆயிலில் போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் வந்து இதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து கடலை மாவு போட்டிருக்கோம், வெங்காயத்தில் கடலை மாவு கிடையாது, டைரெக்டாக வெங்காயத்தை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பாவக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணுங்க. இது ஃப்ரை ஆக ஆக உள்ளே நல்லா வெந்துடும். இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த கசப்பு தன்மையை வந்து கன்சிடரபுளாக ரொம்ப கம்மியாகும். ஓகே, இதை பாருங்கள், இது பியூட்டிஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஆயிலேருந்து வெளியெடுக்கிறோம். இதே ரெசிபி நம்ம வந்து கோவக்காயில் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது பாவக்காயில் பண்ணுறோம். கோவக்காய் இல்லை அவரைக்காயில் பண்ணால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வெண்டைக்காயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கோவக்காய், அவரைக்காய் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஆனால் பாவக்காய் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இந்த மசாலா வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாவக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, பொரிஞ்சோன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு பாதி 1/2 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண பச்சை மிளகா, அதாவது ஒரு 3 பச்சை மிளகா, வெறும் இஞ்சியுடைய பேஸ்ட் ஜிஞ்சர் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இங்கே வறுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், அந்த இஞ்சியை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை கொட்டிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். அந்த இஞ்சி பெருங்காயம் அதெல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இது மிக்ஸ் ஆன உடனே ஒரு ஒரு டம்ளர் தண்ணி. இந்த வெங்காயம் ஃப்ரைடு வெங்காயம் இருக்குல்ல, அந்த தண்ணியில் பட்ட உடனே ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்ஸ்சர் கொடுக்கும், சாஃப்ட் டெக்ஸ்சர். அதே மாதிரி அந்த வெங்காயம் ரோஸ்டான வெங்காயத்தோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த கடலை மாவெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அந்த பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கிறது 3 பாவக்காய்க்கு 3 டேபிள் ஸ்பூன் இந்த கடலை மாவு மிக்சர் போட்டிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் குக் ஆகணும். ஏன்னா இதில் மசாலாலாம் வந்து பச்சை மசாலா, அது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, இதில் அந்த கடலை மாவு வேர்க்கடலை ரெண்டுமே வந்து வெள்ளை எள்ளு, இது 3மே வந்து திக்கனிங் ஏஜென்ட். இது வந்து அந்த மசாலாவுக்கு அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து அப்படியே கோட்டாகி நல்ல ஒரு திக்கு மசாலா ஆகிடும். ஃப்ளேவர் வந்து அந்த கடலை மாவும் அந்த வேர்க்கடலையும் வேகும் போது இருக்கிற ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அமேசிங்காக இருக்கும். இது பாருங்கள், இது குக் ஆகிட்டு ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை பொறுமையாக குக் பண்ணது, எண்ணெய் வந்து கடாயில் ஒட்டாத மாதிரி வெளியில் வரணும். நல்லா ஆயிலில் குக் ஆகிடுச்சு, அந்த ஆயில் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கிற இந்த பாவக்காய் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணுறோம். கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி கடாய் இருக்கிற சூட்லேயே அடியில் இருக்கிறதெல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இந்த பாவக்காய் மசாலாவில் அந்த மசாலாவை போட்டு பாவக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கசப்பு தன்மை இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே பாரிஸ் ஜாகரி யூஸ் பண்ணுறேன். இது ரெடி டு யூஸ், அதனால் நான் டைரெக்டாக போடுறேன். 2 டீஸ்பூன் இந்த பாரிஸ் ஜாகரி பவுடர் நான் போடுறேன். இது வந்து வடிகட்ட தேவையில்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதனால் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். இந்த ஜாகரியை போட்டோன்னே லைட்டாக ஒரு கிளேஸ் வரும், கொஞ்சம் ஈரமாகும். ப்ளஸ் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு டிஸ்டிங்டிவ் ஸ்வீட்னஸ் கொடுக்கும்.
இந்த வெல்லத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டார்க் ப்ரௌன் கலர் இந்த டிஷ்ஷுக்கு வந்துச்சு, ஒரு கிளேஸ் வந்துச்சு. டிஷ் ரெடி. கையில் கிடச்ச அளவுக்கு கொத்தமல்லி மண்டை மேலே தூவி இவனை அப்படிக்கா ஒரு தபா இப்படிக்கா ஒரு தபா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது பாவக்காவா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு செம சைட் டிஷ் ரெடி. செமி மசாலா. அந்த கடலை மாவு நல்லா குக்கான அந்த ரோஸ்டான ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அன்பிலீவபிள். அந்த பாவக்கோட மைல்டு கசப்புத்தன்மை அந்த கிரேவியில் இறங்கியிருக்கு. ஒரு சூப்பர் நார்த் இந்தியன் ஸ்டைல் பாவக்காய் மசாலா உங்களுக்காக இதே சமையலில் செஞ்சு கொடுங்க. சப்பாத்தி, ரோட்டி, தோசை, இதுக்கு எதுக்காக இருந்தாலும் இது வந்து அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கிள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. சமைச்சி ஜமாய்ங்க.